Hi friends, welcome. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எது அப்படின்னா நம்ம சிவா சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். என்ன படம் அப்படின்னா நம்ம சூதுக்கவும் 2 பார்ட் 2. சூதுக்கவும் பார்ட் 1 வரும்போது அதுக்கு பெரிய எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் உள்ள போயிட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்களோட அந்த ரிவ்யூஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து டோட்டலாக வேற லெவலுக்கு மாத்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படமும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு சீக்வல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. அண்ட் இது வந்து இந்த செகண்ட் பார்ட் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனையும் பெருசாக கிரியேட் பண்ணலை இப்போ வரைக்கும், அதே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி. பட் இப்போ ஒரு 2 or 3 டேஸாக வந்து கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த படத்துக்கு பாசிட்டிவாகவும் முடியல, நெகட்டிவாகவும் முடியல அப்படின்ற மாதிரி என்னோட தாட் இருக்கு. இன்னும் ட்ரைலர் பார்க்கல, பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி Decoding Studio. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சின்னதாக ஒரு மூவி கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ளவங்க செகண்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரி சில கிளிம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அண்ட் லீடுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்து அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு லீடு விடுற மாதிரியும், அண்ட் இந்த பார்ட்டில் இருந்து தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு விடுற மாதிரியும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இங்கே காணோம், இருக்கு சூதுக்கவும் 2 ட்ரைலர், மிச்சி சிவா சார், அதுக்கப்புறம் கருணாகரன் சார், ஹரிஷா ஜஸ்டின். ஓகே, எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காரு அதே இதில். அதான் லீடு அப்படின்றதுனால அதே அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கராட்டே கார்கி, ரகு, யோக் ஜாபி தெரில, அவங்கள யாருன்னு தெரில. அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் அப்படின்றவங்க தான் ரைட்டர் அண்ட் டைரக்டர். மியூசிக் வந்து எட்வின் லூயிஸ் விஸ்வந்த். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தனியாக அவர் வந்து ஹரி எஸ்ஆர் அப்படின்றவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் வந்து இக்னாட்டியஸ் அஸ்வின். ஓகே, சரி பரவாயில்ல, பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 10 seconds. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 go. அருமை பிரகாசம் எனும் நான் அதேதான். அமைச்சர் அருமை பிரகாசம் கடத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசியலில் மாபெரும் சேம் அதே மாதிரி கொண்டு வராங்க. நைஸ். அம்மா ஏம்மா அப்பா அது இருக்க சோத்துல கிட்ட விஷம் வச்சுட்டே அண்ணா? அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. வர வரைக்கும் எனக்காக நீங்க இவ்வளவு பத்திரமா பாத்துக்க முடியுமா? முடியாது. ஓ ஓகே, வேற லெவல் மாமா நீ. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவரின் அக்கவுண்டிலும் 7 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். ப்ரோ என்ன சரக்கு ப்ரோ, செம்ம கிசாவா இருக்கு. அந்த பழைய கேங்குக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. எஸ், இதான் லீடு. சலோ மாமா பண்றா, சலோ போற சலோ. தப்பு பண்ணிட்டேன் மாமா. எஸ், லீட். அப்புறம் ரிவெஞ்ச். சூப்பர் மாமா. ஓ, அந்த போலீஸ். ஓ கண்ணோட ஓட்டீங்களா? நல்ல கலர்ஃபுல்லா தான் யாரு. சூப்பர். இவனோட உயிர் வேணுமா, உயிர் நாடி வேணுமா? உயிர். அப்பனா கொஞ்சம் மேல தூக்கி. என்ன கடத்திட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வெல்கம். ஐ அம் கமிங். வெயிட்டிங். இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவெடுக்கணும். சரக்கு இருக்கா இல்லை வாங்கணுமா? நைஸ். நாடும் நாட்டும். நாளைக்கு தான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பேன். பேசாம தூக்கிடலாம் குரு. கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தானே நிம்மதியா வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. சூப்பர் மாமா. நைஸ், பரவாயில்ல. ஹிட்டிங் தியேட்டர் December 13. ஓகே,
அதான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். உண்மையிலே சூப்பர் ட்ரெய்லர், செம்ம கட்டு, செம்ம ஜாலியாக ரேசியாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் படமும் நான் எதிர்பார்க்குறேன். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உள்ளே போகணும் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படத்தை முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி. சிவா சாரோட ஒன்லைனர் எப்போவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது சில படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில படத்தில் ஒர்க் அவுட் ஆனது இல்லை, சில படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் இந்த டீசரில் இந்த ட்ரெய்லரில் ஒரு யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒன்லைன்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்க மாதிரியும் தோணுது. அதே மாதிரி கருணாகரன் சார் வந்து தமிழில் அதிகமாக வர்றது இல்லை, பட் வர்ற படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக அவர் பண்ணிடுறாரு. பட் ஏன் அது கண்டினியூஸாக வர்றதில்லைன்னு தெரியல. இந்த படத்துலையுமே அவர் யூஸ் பண்ணியிருக்க அந்த கருணாகரன் சார் யூஸ் பண்ணியிருக்க ஒன்லைனர்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நக்கலைட்ஸில் இருந்து அவர் பேர் கரெக்டாக தெரியல, அவரும் நடிச்சிருக்காரு. அவர் வந்து நக்கலைட்ஸில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராரு அப்படின்றப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்தில் அவங்களை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் படத்தில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ரோலுக்கு மட்டும் வந்துட்டு போயிருப்பாரு. நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் இதே மாதிரி இதுலேயும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மியூசிக் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஃபன் என்டர்டெய்னர் அந்த மாதிரி உள்ள கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் எடிட்டிங்குமே வந்து அந்த கலர்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ஒரு ஜானர் ஃபிலிமுக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்ததுனால குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ காலையில் 10 o'clock 11 o'clock வந்துச்சு. இப்போ வரைக்குமே அதிகமான நல்ல ஒரு ஆவரேஜான வியூஸும் வந்து வாங்கியிருக்கு. பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இது பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.